ஸோ கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. நெக்ஸ்ட் அதுக்குமா இந்த HGP வாஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் இந்த பயாலஜிக்கல் ஸோ இதை நம்ம வந்து HGP வந்து க்ளோஸ்லி இது வந்து டெவலப்மெண்ட் ஆகுது, நியூ ஏரியாஸ்லாம் வந்து டெவலப் ஆகுது. இதை வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இந்த HGPயோட கோல் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் கோல் என்ன ஐடென்டிஃபை. இப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து 20,000 to 25,000 ஜீன்ஸ் ஹியூமன் டிஎன்ஏலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் அதுமாதிரி டிட்டர்மைன் இந்த சீக்வன்ஸ் இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணதெல்லாம் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கணும். 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ்ட் அதுன்றது வந்து ஹியூமன் டிஎன்ஏல வந்து மேக்கப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டா பேஸ்லாம் வந்து டேட்டா பேஸில் நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் டூல்ஸ். இந்த டேட்டாலாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான அந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் இன் டெக்னாலஜி இன் அதர் செக்டர் சச் அஸ் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து தேடி ரிலேட்டடாக இதை பற்றி டெக்னாலஜிலாம் நம்ம வந்து தேடி பார்க்குறோம்ல, அந்தமாரி இதெல்லாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குலாம் ஏற்ற மாதிரி நம்ம வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் அட்ரஸ் இன் எத்திக்கல். இதுக்கான அட்ரஸ் வந்து எத்திக்கல், லீகலாக அண்ட் சோஷியலாக வந்து ELSI அந்த மாதிரி லீகலாக இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட்ன்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ன்றது வந்து இது 13 இயர்ஸ் ப்ராஜெக்ட். இதை வந்து கோஆர்டினேட் பண்ணது யாருன்னா யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த். அண்ட் இதை இயர்லி ஸ்டேஜில் வந்து இயர்லி இயர்ஸில் HGPன்றதுக்கு வந்து வெல்கம் ட்ரஸ்ட் ஆஃப் யூகே தான் வந்து மேஜர் யூகே தான் இருந்தாங்க வெல்கம் பார்ட்னர். நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து மேஜாரிட்டி ஆஃப் பார்ட்னர் இந்த மேஜர் பார்ட்னர்ஸ் அவங்க வந்தாங்க. அடிஷ்னலாக ஜப்பான்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, சைனாலேருந்து அண்ட் அதர் நாட்டிலேருந்தும் வந்தாங்க அப்படின்னா. இந்த ப்ராஜெக்ட்ன்றது கம்ப்ளீட் பண்ணுறது 2003 தான் இதை கம்ப்ளீட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டை. அண்டு எஃபெக்ட் இந்த டிஎன்ஏன்றது வந்து இண்டிவிஜுவல் ரெவல்யூஷனரி. அது அவங்களுக்கு வந்து என்ன நோய் வந்து இது எதனால் வருது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ இருக்க இந்த வேரியேஷன்லாம் பற்றி இந்த எஃபெக்ட் எல்லாம் நம்ம வந்து படிக்கிறதுக்கு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டுன்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசார்டரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுறது வந்து என்ன ஏதுன்றது நம்மளால் அலசி ஆராய முடியும். அதுக்கு தான் நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஹியூமன் பயாலஜியை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நமக்கு கிடைக்கும், அது கற்றுக்க முடியும். அண்ட் நான் ஹியூமன் ஆர்கானிசமோட டிஎன்ஏ எல்லாமும் சீக்வன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் லீட் டு அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சுரல் கேப்பபிலிட்டி அண்ட் அப்ளை டுவர்ட்ஸ் எதனா சேலஞ்ச் ஹெல்த் கேரில் நமக்கு எதனா சேலஞ்சிங் வந்ததுன்னா எதனா அக்ரிகல்ச்சரில் ப்ராப்ளம் அண்டு எனர்ஜி ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம், எனர்ஜி ப்ரொடக்ஷன், நெக்ஸ்ட் என்வரான்மெண்டல் ரீமெடியேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக இதெல்லாமல் நம்ம சீக்வன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. அண்ட் நான் ஹியூமன் மாடல் ஆர்கானிசம் பார்க்கும்போது பாக்டீரியா, ஈஸ்ட்டு, ஹைப்ரிடிஸ் அலைன்ஸ், ஃப்ரீ லிவிங் நான் பேத்தஜெனிக் நெமட்டோட்னா பூச்சி புழு. நெக்ஸ்ட் ட்ரோசோஃபைலா ஃப்ரூட் ஃப்ளை. நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது அரபிடோபிசிஸ் எக்ஸெட்ரா இதெல்லாமும் சீக்வன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மெட்டலர்ஜின்றது மெத்தட் இன்வால்வ் இன் 2 மேஜர் அப்ரோச். 2 மேஜரான அப்ரோச் இருக்குது. என்னென்னா ஒன் அப்ரோச்சுன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, ஆர்என்ஏ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அது வந்து ESTன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக். அதர் வந்து பார்த்தோம்னா பிளைண்ட் அப்ரோச். சிம்பிளி சொல்லணும்னா இந்த சீக்வன்ஸுன்றது வந்து செட் ஆஃப் ஜீனோம் நான் கோடிங் சீக்வன்ஸ். ஸோ லேட்டராக இதை வந்து சொல்கிறது டிஃப்ரெண்ட் ரீஜன் இன் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்றது சீக்வன்ஸ் அனடேஷன்னு சொல்கிறோம். நான் கோடிங் சீக்வன்ஸ் அனடேஷன் அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை வந்து நம்ம வந்து EST அதாவது எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் சீக்வன்சிங் total DNA cell is isolated is converted to random fragment of relatively smaller size because the DNA is very long polymer and technically the mutation in sequence is very long piece of DNA is cloned suitable over during this special method. ஸோ இந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது டோட்டல் டிஎன்ஏன்றது பண்ணும்போது நமக்கு வந்து அந்த செல்லை ஐசோலேட் பண்ணி அதை கன்வென்ஷனாக நம்ம வந்து ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்டை நம்ம வந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் அதுக்குமா ஸ்மாலர் சைஸாக நம்ம வந்து இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்குமா
டிஎன்ஏன்றது நம்மளுக்கு தெரியாத ஒரு லாங் பாலிமர். அண்ட் இது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து லிமிடேஷன் சீக்வன்ஸ் தான், அதான் ஒரு லிமிட்டடான சீக்வன்ஸ் தான் இருக்கும். அண்ட் வெரி லாங் பீஸ் ஆஃப் டிஎன்ஏன்றது தான் இருக்கும். அண்ட் க்ளோன்டுன்றது வந்து சூட்டபுளான ஹோஸ்ட் வச்சு நம்ம வந்து க்ளோன் பண்ணி நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டான வெக்டர்லாம் இதுக்கு யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஐசோலேட் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணி அப்புறம் க்ளோனிங்கோட ரிசல்ட் நம்ம அதை வந்து ஆம்ப்ளிகேஷன் பண்ணணும். அந்த ஆம்ப்ளிகேஷன் பண்ண ஈச் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸையும் நம்ம வந்து சப்ஸ்குவெண்ட்டாக நம்ம வந்து அந்த சீக்வன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு காமன்லி யூஸ் பண்ணுற ஹோஸ்ட் யாருன்னா வந்து பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் அண்ட் வெக்டர்ஸ். இவங்களை நான் காமனாக யூஸ் பண்ணுற பாக்டீரியா ஈஸ்ட் வெக்டர் யாருன்னா BAC பாக்டீரியா ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அண்ட் YAC ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இது ரெண்டும் காமன்லி யூஸ். ஓகே, இந்த ஃப்ராக்மெண்ட் ஆனது வந்து சீக்வன்ஸ் பண்ணி டிஎன்ஏ சீக்வன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து சீக்வன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணது வந்து யாருன்னா பிரின்சிபல் மெத்தட் டெவலப் பண்ணது யாருன்னா ஃப்ரெட்ரிக் சாகர். இவர் தான் வந்து ஃப்ராக்மெண்ட் பண்ண அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து டிஎன்ஏ வந்து சீக்வன்ஸ் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ண பிரின்சிபல் மெத்தட் ஆஃப் டெவலப்மெண்ட் பண்ணது யாருன்னா மெத்தட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃப்ரெட்ரிக் சாகர் தான். Remember, Saganன்ற வந்து credit developing in method of determining in amino acid sequence or in protein. ஸோ சாகன்றது தான் ஆல்சோ நமக்கு வந்து என்ன பண்ணாருன்னா வந்து கிரெடிட்னா அவருக்கு பண்ணது என்னன்னா அவருக்கு மூலமாக நம்மளுக்கு கிடைச்சது டெவலப்பிங் மெத்தட் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் பண்ணி ப்ரோட்டீன் வந்து வந்ததில்ல அதை டிட்டர்மைன் பண்ணாதது நம்ம சாகர் தான். The sequence were then arranged based on some overlapping region present in them. So இந்த சீக்வன்ஸில் வந்து அரேஞ்சாக இருக்கிறதுல வந்து அரேஞ்ச் எதை பேஸ் பண்ணினா வந்து ஓவர்லாப்பிங் ரீஜன் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஜென்ரேட் இந்த ஓவர்லாப்பிங் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபார் சீக்வன்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் ஆஃப் தி சீக்வன்ஸ் ஆர் ஹியூமன்லி நாட் பாசிபிள். ஸோ அந்த அலைன்மெண்ட் ஆஃப் சீக்வன்ஸுன்றது வந்து மனுஷனால் முடியாது. இதெல்லாம் வந்து அலைன்மெண்ட் பண்ணி பார்க்குறது மனுஷனால முடியாது. ஸோ ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம் நம்ம இதுக்காக டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் இஸ் சப்ஸ்குவெண்ட் அனோட்டேஷன் இஸ் அசைன்ட் இன் ஈச் குரோமோசோம். ஸோ ஈச் குரோமோசோமுமே சப்ஸ்குவெண்ட்டாக வந்து அதை சீக்வன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் பண்ணும்போது குரோமோசோம் 1ன்றது அது கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுறதுக்கு May 2006 ஆச்சு. திஸ் இஸ் லாஸ்ட் 24 human chromosome. Sorry, this is the last for 24 chromosome. மொத்தம் 24 chromosome ஹியூமன்ஸில் இருக்குது. அதில் வந்து 22 வந்து ஆட்டோசோம்ஸ், X and Yன்றது வந்து சப்சிக்வெண்ட் அண்ட் ஹியூமன் குரோமோசோம் 22 ஆட்டோசோம்ன்றது வந்து X and Y. ஓகே, நெக்ஸ்ட் அனதர் சேலஞ்ச் என்னென்னா ஜெனட்டிக் அண்ட் ஃபிசிக்கல் மேப் ஆஃப் ஜீனோம். நெக்ஸ்ட்டு generation using the polymorphism in of restricted endonuclease in generation sequence. ஸோ ஜெனரேட் இப்போ நம்ம வந்து பாலிமார்பிசம்ன்றது வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எண்டோநியூக்ளியஸ் அதாவது டிஎன்ஏ வந்து கட் பண்ணுறதுக்கு எண்டோநியூக்ளியஸ் ரெகக்னேஷன் சைட்டுன்றது இருக்கும். அண்ட் ரெப்பிடேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் அது வந்து மைக்ரோ சேட்டலைட்டுன்னு சொல்லுவோம். டிஎன்ஏ வந்து some repetitive DNA sequence வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மைக்ரோ சேட்டலைட்டுன்றது சொல்லணும். ஓகே, some repetitive DNA sequenceன்றதை நம்ம வந்து மைக்ரோ சேட்டலைட்னு சொல்லுவோம். One application of the polymorphism is repetitive DNA sequence shall be used in extension of the DNA sequence. அதாவது repetitive DNA sequence வந்து ரிப்பீட் அடிக்குது. ஸோ சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ஹியூமன் ஜீனோம். ஸோ இங்கே மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் HGPன்றது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. 13 வருஷம் ஆச்சு. முடிச்சது 2003. ஸோ இதை வந்து மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு $9 மில்லியன் நம்மளுக்கு தேவைப்படுச்சு. ஒன்று சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு $3 தேவைப்படுச்சு பர் பேஸ் கிளாஸுக்கு. ஒரு பேஸ் கிளாஸுக்குமே. நெக்ஸ்ட்டு thousands of letters ஈச் புக்குமே அண்ட் thousands of pages தேவை. 330 புக்கு தேவை. அண்ட் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸுன்றது வந்து சிங்கிள் ஹியூமன் செல்லுக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுச்சுன்றதுனால கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ் அதாவது டேட்டா பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு அது முடிவு பண்ணாங்க.
அப்புறம்